மீந்து போன சப்பாத்தியை பயன்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா நல்ல ஒரு டேஸ்டியான சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு மீந்த சப்பாத்தி ஒரு 3 எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி சுருட்டிக்குங்க. சுருட்டிட்டு கத்தியை பயன்படுத்தி கொஞ்சம் நெருக்க கட் பண்ணிங்க. ரொம்ப எட்டட்ட கட் பண்ணிடாதீங்க. எந்த அளவுக்கு உங்களால மெலிசா, இப்ப நூடுல்ஸ்லாம் எப்படி நல்லா கொஞ்சம் மெலிசா இருக்கோ அதே மாதிரி நல்ல மெலிசா கட் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாவும் இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப மெல்லியதா இருக்கும். பாருங்க, இப்ப இது ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் பொடிசா நறுக்கிய பூண்டு, 1 டீஸ்பூன் பொடிசா நறுக்கிய இஞ்சி, கூடவே பொடிசா கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு பாதி சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததா நீலவாக்குல கட் பண்ணி எடுத்திருக்க பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் கொஞ்சம் சிவந்து வரட்டும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி. அடுத்ததா இது கூட நீலவாக்குல கட் பண்ண பாதி தக்காளி பழம் சேர்த்துட்டு அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்ப 1 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்ப இதுல நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நீலவாக்குல கட் பண்ணி எடுத்திருக்க கேரட் 1, நீலவாக்குல பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்க முட்டைகோஸ் 1 கப் அளவுக்கு, குடைமிளகாய் பாதி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த காய்கறி நல்லா வதங்கி நல்லா வெந்து வரணும். ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வரணும். நம்ம ஏற்கனவே சப்பாத்தியில உப்பு சேர்த்து தான் செஞ்சிருப்போம். அதனால இப்ப இதற்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சப்பாத்தி, அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை சேர்த்த பிறகு ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அந்த சப்பாத்தி அந்த மசாலாவோட நல்லா கலந்து வரணும். இப்ப பாருங்க, நல்ல நிறம் மாறி சூப்பரா வந்துடுச்சு. இப்ப இதுல கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், கூடவே கொஞ்சமா எலுமிச்சப்பழ ஜூஸ், அதாவது ஒரு 1/4 எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுங்க. அவ்வளோதான். பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லான மீந்த சப்பாத்தியை பயன்படுத்தி சப்பாத்தி நூடுல்ஸ் ரொம்ப மணக்க சுவையை ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். முக்கியமா குழந்தைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.